இந்த சம்பவம் நடந்ததற்கு பிற்பாடுதான் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருந்த அநேக வாலிபர்கள் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பெற்று அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு 2-3 வருடங்கள் பயிற்சி எடுத்து ஒரு பெரிய இராணுவத்தை உருவாக்கி அந்த ராஜாவோடு போரிட்டு அந்த ஆலயத்தை மீட்டெடுத்தார்கள் என்பது வரலாறு. அப்படி அவர்கள் மீட்டெடுத்தாலும் இந்த நிகழ்ச்சி அவர்களுடைய இருதயத்தில் ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய தன்மானத்தை சோதிக்கக்கூடிய ஒரு நிலையாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இந்த சோதனையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 30 வயது இஸ்ரவேல் வாலிபனாக இருக்கிற அவரை கொண்டு போய் அந்த இடத்திலே நிப்பாட்டி அவரை சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் இதிலிருந்து கீழே குதியும், அப்பொழுது அவர் தேவ தூதர்களை அனுப்புகிறாரா பார்ப்போம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிற போது ஏற்கனவே நடந்த சம்பவத்தை அவருடைய நினைவுகளுக்கு கொண்டு வந்துதான் சொல்லுகிறார். உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலா ஒரு முடிவு எடுத்து அவர் குதித்து தேவ தூதர்கள் வந்து அவரை தாங்குவதற்கு 100% சாத்தியம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எமோஷனலாக எந்த முடிவையும் அவர் எடுக்கவில்லை. அது அவருக்கு அவமானமாக இருந்தாலும் அங்கே அவர் தேவனுடைய வார்த்தையவே அவர் சிந்தித்தார். கர்த்தருடைய வார்த்தையவே அவர் பற்றி கொண்டார். தன்னுடைய உணர்ச்சி வசப்பட்ட அடிப்படையில் எந்த முடிவும் எடுக்காமல் எந்த செயலும் செய்யாமல் அதை அப்படியே விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை தேடுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சாத்தானை மேற்கொள்ளுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரம் நாம் தவறு செய்து நாம் சிக்கலிலே சிக்கிக்கொண்டு சோதனைகளிலே சோதிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் நாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய பேச்சு, உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவு, உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய செயல். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க எமோஷனலாக எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் சுயநலம் மிகுந்ததாக இருக்கும். அதிலே பிறர் நலம் இருக்காது. இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவாக இருக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்திலே அநேகர் விழுந்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆலோசனை வேண்டும். நீங்க யாரா இருந்தாலும், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், உங்களுக்கு நலமாய் தோன்றுகிற காரியங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நீங்க முடிவு எடுப்பதற்கு முன்பாக ஒரு சிலருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். நீங்கள் திருச்சபைக்கு செல்கிறீர்களா? அப்படியானால் போதகருடைய ஆலோசனை, மூப்பர்களுடைய ஆலோசனை உனக்கு தேவை. உன் பெற்றோருடைய ஆலோசனை உனக்கு தேவை. உன் சுயத்திலே முடிவு எடுக்காதே, அது உன்னை தீமையிலே கொண்டு போய் விட்டுவிடும். ஒருவேளை இன்றைக்கு அது நலமாக தெரியலாம், உன் பார்வைக்கு நல்லது போன்ற தோன்றலாம் தேவ பிள்ளைகளே, ஆனால் அது உனக்கு தீமையை கொண்டு வந்து சேர்க்கும். ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை தேடினார். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேடுங்கள், ஆண்டவருடைய வசனத்தை தேடுங்கள், ஆண்டவருடைய ஆலோசனையை தேடுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலான முடிவுகள், செயல்கள் ஒரு நாளும் ஈடுபடாதீர்கள். அது சாத்தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற சோதனையின் முள்ளாக இருக்கிறது. புரிகிறதா? ஆம் பிள்ளைகளே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஆலோசனையை கேட்டு முடிவு எடுங்கள். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஆசீர்வாதமானதாக இருக்கும். அதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மூன்றாவதாக பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஆண்டவருக்கு
இந்த உலகத்தின் மகிமைகள் எல்லாவற்றையும் காட்டுகிறான். காட்டி அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் என்னிடத்துல இருக்கிறது, இதை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன், நீ என்னை பணிந்து கொள் என்று சொல்லுகிறான். அதுதான் ஜீவனத்தின் பெருமை. புரியுதா? ஜீவனத்தின் பெருமை. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார்? அவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து இந்த மக்களை பாவத்திலிருந்து விடுவித்து அவர்களை தேவனிடத்திலே சேர்க்கும்படியாக வந்தார். அதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் பாருங்கள், பிசாசு அவருடைய நோக்கத்தையே மாற்றுகிறான். நோக்கத்தையே மாற்றி என்ன சொல்லுகிறான்? இந்த உலகம் தானே உனக்கு வேண்டும், இதை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன், நீ என்னை பணிந்து கொள் என்று சொல்லுகிறான். பிள்ளைகளே, இந்த ஜீவனத்தின் பெருமை என்கிற சோதனை வரும்போது அது என்ன செய்யும் என்றால், உன் வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உன்னை எதற்காக அழைத்தாரோ, ஆண்டவர் உன்னை எதற்காக வைத்திருக்கிறாரோ, அதிலிருந்து உன் வாழ்க்கையை டைவர்ட் பண்ணி இந்த உலகத்தின் ஆசைகளை காட்டி, உலகத்தின் இன்பங்களை காற்றி, உலகத்தின் சிற்றின்பங்களை காண்பித்து, தேவனுடைய அழைப்பை விட்டு, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போவதற்கான ஒரு வழியை பிசாசு கொண்டு வருவார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏவாள் அந்த கனியை பார்க்கிற பொழுது அவள் சொல்லுகிறாள், இது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விதத்தில் இருக்கிறது. புத்தியை தெளிவிக்கிறதற்கு அப்படின்றால் என்ன அர்த்தம்னா, தேவனை போல மாற்றுவதற்கு. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அழகாக உருவாக்கி, தன்னை போலவே உருவாக்கி, அவர்களை மகிமையினால் மூடி அந்த தோட்டத்திலே உலாவ விட்ட பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த நிலை போதாது, இந்த மகிமை போதாது, இதைவிட ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நாம் போக வேண்டும், கிட்டத்தட்ட கடவுளை போல மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவர்களை எதற்காக உருவாக்கினார்? அவர் உருவாக்கினது நோக்கம் வேற. ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது எனக்கு தேவையில்லை, நான் கடவுளை போல மாற வேண்டும் என்று அவர்களுடைய நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதுதான் ஜீவனத்தின் பெருமை. ஆண்டவர் உன்னை எந்த நிலையிலே வைத்திருக்கிறாரோ, எந்த சூழ்நிலைக்காக உன்னை அழைத்திருக்காரோ, எதற்காக உன்னை படைத்தாரோ, அந்த இடத்துல வைத்து கொண்டிருக்கிற பொழுது நீங்க அதை விட்டு வேறொரு நிலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற போது அது உங்களுக்கு தீமையாக அமைந்துவிடும். இப்ப என்னாச்சு? அவர்கள் மகிமையை இழந்தார்கள், அந்த தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். இப்பொழுது அதிகமான அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த நிலையிலிருந்து தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். அதை விட்டுவிட்டு நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அது உங்களுக்கு தீமையாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தருடைய அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் வைத்திருக்கிற நிலையிலே நிலைத்திருப்பது அவசியம். நான் இப்பொழுது சொன்னது ஒரு ஊழியத்திற்காக, தேவ சித்தத்திற்காக நான் சொன்னேன். இன்னும் நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வசதியானவர்களாக மாற வேண்டும், பணக்காரர்களாக மாற வேண்டும், ஒரு பெரிய தலைவனாக மாற வேண்டும், எல்லாருக்கும் தெரிஞ்ச மனிதனாக மாற வேண்டும் என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு இருக்கக்கூடிய நிலையையும் விட்டு அலையக்கூடிய எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆகவே ஜீவனத்தின் பெருமையை உங்களுடைய சிந்தனையிலே நிறுத்தி அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டால் அது உங்களுக்கு தீமையாகவே அமையும்.
மாறாக தேவ சித்தத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அதிலே கஷ்டம், தனிமை, துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை சகித்து கொண்டு அதை செய்தால் அதிலே தேவன் உனக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சி, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். புரியுதா? அப்ப ஆண்டவருக்கு அந்த மகிமையை காட்டும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனை விரட்டினார், அவனை துரத்தினார். அவனோடு சமரசமோ பட்சமாகவோ பேசவில்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரர்கள் ஊழியத்தை விட்டுவிட்டு அரசியல்வாதிகளாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நிறைய இடத்திலே பார்க்க முடிகிறது. நிறைய அரசியல்ல ஈடுபடக்கூடிய பாஸ்டர்களை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கணும். ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து ஏதாவது ஒரு பெரிய ஆள் ஆயிட முடியாதா? ஊழியத்துலதான் நம்ம என்ன பண்ண முடியல, எதையும் சாதிக்க முடியல, கட்சியிலையாவது போய் சேர்ந்துருவோம் அப்படி என்ற ஒரு மனப்பக்குவம் அநேக ஊழியக்காரர்களுக்கு வந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் ஊழியத்திலே ஒருவரும் இல்லை என்று சொன்னாலும் அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொன்னால்